ஓம் சரவண பவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு மார்கழி மாதத்துக்குரிய பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். மார்கழி மாதம் என்பது சூரியன் தனுசிற்கு செல்லக்கூடிய மாதம், சிறப்பான மாதம். பாக்கியஸ்தானம், ஒரிஜினல் பாக்கியஸ்தானம் கால சக்கரத்தின் 9ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். இந்த காலம் பாக்கியம் பெறணும்னா இறை வழிபாடு அவசியம். 30 நாட்களும் ஆண்டாள் எப்படி பெருமாள் நினச்சி கண்ணீர் காதலால் கசிந்து கண்ணீர் மழுகி அவருடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இரண்டரை கலந்தாலோ அந்த மாதிரி நம்ம இறைவனை நினைத்து நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் ஈடேற்றி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் புதன் சுக்கிரன், விருச்சகத்தில் செவ்வாய், தனுசில் சூரியன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி ஆட்சி நிலையில், தனுசில் ராக பகவான். இந்த மாதம் 15ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். புதன் இந்த மாதம் துலாமில் இருக்கார். 12ஆம் தேதி அவர் விருச்சகத்துக்கு செல்லுவார். அவரே இந்த மாதம் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். 22ஆம் தேதி தனுசுக்கு செல்கிறார். சுக்கிரன் இந்த மாதம் நமக்கு 9ஆம் தேதி துலாமிலிருந்து விருச்சகத்துக்கு செல்வார். செவ்வாய் இந்த மாதம் 11ஆம் தேதி தனுசுக்கு செல்வார். இந்த கோள்களின் கோச்சார நிகழ்வால் 12 ராசிகளும் சந்திக்கக்கூடிய சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காரியங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் என்பதையும் துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணலாம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. பதிவின் இறுதியில் வழிபாட்டு முறைகள்லாம் சொல்லியிருக்கு. இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மார்கழி மாதம் எப்படி மகிமையாக இருக்குமானா, ரொம்ப அருமையான மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். என்னம்மா அர்த்தாஷ்டம சனி சென்று கொண்டிருக்குது, மகிமையான மாதம்ன்றீங்கன்னா, கிரக நகர்வுகள் நல்லா இருக்குது, தொழிலுக்கு ரொம்ப சிறப்பு, ஜீவனம் இருந்தால் சூப்பரு, பணம் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியும் ஒரு தெம்பும் தானாகவே வந்துடும். இங்கே மணி மார்க்கெட்டு தானே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவை. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பணம் இருந்தால் தான் மதிப்பு மரியாதை எல்லாம் வருது. அன்பை வச்சுருந்தா ஒன்றும் கிடைக்காது. பணம்ன்ற 3 எழுத்துக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. அன்பு நீ எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் அந்த பணத்தை கொடுத்து அன்பை கூட வாங்கிடலான்றா போல் இப்போ கால சூழல்கள் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தொழிலே இல்லைம்மா நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு இப்போ யாருமே சொல்ல முடியாது. தொழில் உண்டு, அப்படி இல்லை நான் சும்மா இருக்கிறேன்னா அப்போ நீங்கள் அங்கே ஏதோ தப்பு பண்ணிவிட்டு போகாமல் இருக்கிறீங்க, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னு சொல்லணும். இல்லை எனக்கு ஏற்ற வேலை, படித்த வேலை தான் வந்தால் நான் போவேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருந்தால் மட்டுமே, நீங்கள் அங்கே ஒமிட் பண்ணால் மட்டும்தான் அங்கே வேலை இல்லையே தவிர மற்றபடி வேலை சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா 10க்குரிய சூரியனும் லாபாதிபதியுமான புதன் என்ன பண்ணுவார்னா, துலாம், விருச்சகம், மகரம், தனுசு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அமர்ந்துருவார். 15 தேதிக்கு மேலே நம்மளுக்கு 10 தேதிக்கு மேலேயே கொஞ்சம் நல்லா இருக்கும். தொழிலை சார்ந்த ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சிறப்பாக 2, 6, 10 கனெக்டிவிட்டி ஆகிடுச்சு. கூடவே லாபாதிபதியும் ஆகிட்டார். குரு செவ்வாய் பரிவர்த்தனை வேறு. அப்போ எப்படி இருக்கும், 6க்குரியவரும் 2க்குரியவரும். அப்போ கண்டிப்பாக வருமானம் இருக்குது. தொழிலில் ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தேன், தொழிலில் ஒரு பெனிஃபிட்ஸ் எதிர்பார்த்தேன், நிலுவையில் இந்த பிஎஃப் பணம் வந்தது, இதெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பு. ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு. நீங்கள் இருக்கிற தொழிலில் உங்கள் புகழ், கௌரவம், அந்தஸ்து காப்பாற்றப்பட இவரை விட்ட வேலை செய்ய வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கும் கில்லியாக செயல்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லியாச்சு. ரொம்ப இக்கட்டாக இருக்குது, எனக்கு ஜாதகமே வேலை செய்யலை அப்படின்னு ஃபீல் பண்ணால் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் சென்று உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை வைத்து வழிபட்டு விட்டு வாங்க. அவ்வளோ தூரம்லாம் நான் எங்கம்மா போகிறது அப்படின்றவங்க சிவ ஆலயங்கள் இருக்கக்கூடிய பிரம்மா சந்நிதின்னு தனியாக இருக்கும், அதில் வைத்து வழிபட்டாலும் அதற்கும் அதே பலன்தான். அங்கே இருக்கிற பிரம்மாவை தேடி போனாலும் அதே பலன் தான், இங்கே இருக்கிற பிரம்மாவை தேடி போனாலும் அதே பலன் தான். நம்ம நம்பிக்கை மட்டும்தான் இங்கே வேணும் அப்படின்னு சொல்லிச்சா. வழிபாட்டுக்கு, பிராய சித்தங்களுக்கு, பரிகாரங்களுக்கு நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியாச்சு. மாணவர்களுக்கு நல்ல படிப்பு, வெளிநாட்டு கல்வி, உள்நாட்டு கல்வி. நம்ம என்னம்மா உள்நாட்டு கல்வி என்னன்னா, எக்ஸாம்ஸு, கவர்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் பண்ணுறோம் நம்ம, ஜேஇஇ, நாட்டா, அதே போல் நம்ம அரசுத்துறை தேர்வுகள், அதே போல் பேங்க் எக்ஸாமு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள், இதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதற்கான முயற்சிகள், அதற்கான கோச்சிங்கில் சேர்வது, வெளிநாட்டு கல்விக்கு போகிறோன்னா நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பது, எல்லாத்துலேயும் ஒரு அவசரம் காட்டக்கூடாது. ஒரு பொறுமையை மட்டும் கல்வி பிடிச்சிங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் கவனத்தை கொஞ்சம் செலுத்தி எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப மேலோட்டமாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஆழ்ந்து இது பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதற்கேற்ற புத்தி சாதுரியத்தை சூரியன் புதன் ஒன்றான இணைவு அதை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். கோபத்தை இந்த இடத்துல குறைத்து கொள்ளணும். கோபம், வேகம் எல்லாமே இருக்கும், அதை குறைச்சிக்கணும். அதுதான் அங்கே பொறுமை வேணும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு.
அதே போல் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு வாரம் ஒரு ப்ரெஷரு, டிப்ரெஷனு அப்படியே தலை தூக்கம் நிறைய இருக்கும். அதெல்லாம் கடந்து 2வது வாரத்துக்கு அப்புறம்லாம் பணம் முக்கியம், குடும்ப பொருளாதாரம் முக்கியம், கைப்பிடிப்பில் 2 காசு நின்றுச்சுன்ற ஒரு மகிழ்வே உங்களுக்கு ஒரு தெம்பு கொடுத்துரும். நம்ம போட்ட பட்ஜெட்டில் ஒரு 10 ரூபா மீதம் பிடிச்சா எப்படி இருக்கும்? சந்தோஷம் வந்துடும் இல்லையா? உங்களுடைய சொல்லும் எடுபடுதுன்ற ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். சரி நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அவ்வளோதான் நம்மளுக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டா அதோட சந்தோஷம் பெண்களுக்கு வேறு என்ன இருக்குது? அதனால் இந்த காலகட்டம் உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தியாகும். ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயம் உண்டு. வயதில் மூத்தவங்க கிருஷ்ணா, ராமா, கோவிந்தான்னு நீண்ட தூர தல யாத்திரைகள் போவது, உடல்நிலையில் மட்டும் ஒரு சின்ன உபாதை இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை செய்வது ரொம்ப சிறப்பு. லோன் உண்டு, லோன் கிடைக்கும். அந்த லோனை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்வீங்க. எதுக்கு வாங்குறீங்களோ அதற்கான தேவைகளை வெளியில் ஒரு வெளிநாட்டு வேலை, அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள் நீங்கி கிடைப்பது, அங்கேயே ஒரு ப்ரீயாக ட்ரை பண்ணுறோமா கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம், நான் அதை தான் திருப்பி சொல்கிறேன், உடல் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. உணவு பழக்கவழக்கங்கள் முறையாக கையாண்டுடுங்க. அதே போல் யூக வணிகம் செய்கிறோம் இல்லையா, இந்த சீட்டாட்டம், லாட்ரி, ரேஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. நண்பர்கள், புதிய நண்பர்கள் கிடைப்பது, அதே போல் பழைய நண்பர்களை பார்ப்பது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மனமகிழ்வை இந்த காலகட்டம் தரும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்குது இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு வழக்கு வியாஜியங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமாகவே அமையும். இளைய சகோதர சகோதரிகளால் ஒரு மகிழ்ச்சி, அதே போல் ஒரு ஒரு புதுவித சூழலில் நம்ம வாழக்கூடிய சூழல்லாம் இந்த காலகட்டம் உருவாகும். வழக்கு சம்மந்தப்பட்ட வியாஜியங்களில் நம்ம ஒரு பழைய வழக்காக இருந்தாலும், ஒரு நிலுவையில் உள்ள வழக்காக இருந்தாலும் அதற்கான ஒரு சரியான தீர்வுகள் கிடைப்பது. அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பேர் புகழ், உங்கள் இதில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், இதெல்லாம் நிச்சயம் உண்டு. இந்த காலகட்டம் நல்ல வருமானம், தன வருவாய் எல்லாமே சிறப்பாக இருக்குது. மன அழுத்தம் மட்டும் வந்துடும். அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியல. அந்த மூட் ஸ்விங்கை மட்டும் குறைத்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அதுக்கு தான் பொறுமையாக தெரிந்த காரியங்களில் தாராளமாக இறங்கி செயல்படுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். 10 தேதிக்கு மேலே உங்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள், அதற்கு என்ன பண்ணுறது, மார்கழி மாதம் எடுத்து வச்சிடாதீங்க. பொன் பார்க்கலாம், வரலாம், ஜாதகம் பார்க்கலாம், முகூர்த்தம் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடாது, தை மாதத்தில் வச்சுக்கணும். மற்றபடி அனைத்திற்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். இந்த மார்கழி மாதமாக இருந்தாலும் சொத்து பத்து வாங்கிறது, இல்லை வீட்டில் ஒரு ரெனோவேட் பண்ணி நடக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு சிலருக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கூட அமையும். நான் கேட்ட ஏரியாலே அந்த லொக்கேஷன்லேயே கிடச்சிது அப்படின்னு சொல்கிறதுக்கு. இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது ஒரு வீடு வாய்ப்பும் ஒரு வாகன வசதியும் நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு. அதே போல் இந்த ராகு நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா, இல்லை நம்மளை ஏமாற்றுமா ராகு அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய முயற்சியை போடுங்க. உங்களுடைய முயற்சி என்றைக்குமே திருவினையாக்கும். 11ல் இருக்கக்கூடிய கேது, உபஜயஸ்தான கேது உங்களுக்கு வெற்றிகளை தருவதற்காகவே இருக்கார். அப்போ எப்படி வரும் இந்த வெற்றி? உழைக்கணும், ஊக்கமுடன் உழைக்கணும், நாளைக்கு நாள் கடத்தாமல் இன்றைக்கே இறங்கணும், உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல புதிய ஒப்பந்தங்கள், பப்ளிசிட்டி, பேர் புகழ்லாம் கிடைப்பது. அதற்காக நிறைய உழைப்பு, எல்லாத்துலேயுமே ஒரு உழைப்பு போடணும். அதே போல் ஸ்போர்ட்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பது. இந்த மாதம் 10 தேதிக்கு மேலே ரொம்ப சிறப்பான மாதம். அனைத்தையும் சிறப்பாக திட்டம் தீட்டி கடந்து வந்துடுங்க. தசாபுதி சிறப்பு இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் வாய் வார்த்தை, ஜாமீன், கொடுக்கல் வாங்கல் இதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். சுப விரயங்களாக இருக்கும். கட்டுப்படுத்த முடியலம்மா விரயத்தை அப்படின்ட்டு. அப்போ அந்த விரயங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு நல்ல அந்த பொருட்கள் வாங்குறது, இல்லை ஒரு எதனா ஃபிக்ஸடில் போட்டுக்கிறது, இந்த தேவைகளுக்கு பொருட்கள் வாங்குறது. ஒரு கல்யாணமே வச்சுருக்கேன்னா அதற்கான அந்த ஒரு சத்திர வாடகை இதெல்லாமே கொடுக்கலாம், தவறே கிடையாது. ஒரு நகை வாங்கிக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. வரக்கூடிய வருடம் விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு சிறப்பாக ஒரு இருக்கக்கூடிய வருடம்னு சொல்லியிருக்கிறோம். அதற்கான ஆயத்த பணிகள் இப்பொழுதுலேருந்தே தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் வைத்தியம் செய்தாலும், டெஸ்ட் டியூப் பேபிலாம் பண்ணுறோன்றவங்களுக்கு ரொம்ப தாராளமாக அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வத்தை போய் வேண்டிட்டு வந்துடுங்க. குலதெய்வத்துக்கு எதனா ஒரு குறைகிற வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துருக்கும். அந்த வேண்டுதெல்லாம் போய் நிறைவேற்றுருங்க. வைத்தியங்கள்லாம் கை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. எப்போ முயற்சி பண்ணனே தெரிலமா, எப்பயோ செஞ்சுருக்கேன் ஆனால் ஞாபகம் இருக்குது, எனக்கு சரியாக கூட நினைவுக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்கள்லாம் முத்தாய்ப்பாக நடந்து நிறைய லாபங்களை இந்த காலகட்டம் காண வேண்டியது. ஏங்க பாட்டம் பூட்ட காலத்துலேருந்து அந்த தொழிலை செஞ்சுட்டு வரோம், இதுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்றவங்களாம் இப்போ அந்த தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் இனி வரக்கூடிய 3 தலைமுறைகளும் வைத்து
செழிப்படையக்கூடிய அளவுக்கு இந்த சொந்த தொழில் பண்ணுறக்கூடிய தொழிலெலாம் ரொம்ப சிறப்பாக ஒரு பிராண்டடாக கம்பெனியாக உருவாகக்கூடிய வாய்ப்பு, மிகச்சிறந்த தொழிலதிபர்களாக வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு தொழில் வச்சுருந்தாலும் இன்னொரு தொழில், அந்த தொழிலுக்கான கிளை நிறுவனம் இல்லை 2 3 தொழில் செய்கிறது, இதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. தொழில் ஸ்தானமும் வருவாய் ஸ்தானமும் சிறப்பு. திட்டமிட்டு செலவு பண்ணி உங்களுடைய கையிருப்பை பெருக்கிக் கொள்ளுங்கள். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அங்கே இருக்கக்கூடிய கருடாழ்வார் வழிபாடு, சின்ன திருவடியான அனுமருடைய வழிபாடும், பெரிய திருவடியான கருடாழ்வாரை வழிபடும்பொழுது இந்த ராகு கேதுக்கள் கூட அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுத்தோம். இன்ட்யூஷன் பவர்ஸு, எப்படி நம்ம போகணுன்ற அந்த உள்ளுணர்வை நம்மளுக்கு வழிகாட்டினோம் நம்ம எப்படி போகணுன்ட்டு. ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நேர்மையாக நம்ம நடக்கும்பொழுதும் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் பொழுதும் ஜாதகம் பார்க்குறது, நம்ம இந்த இதெல்லாம் பார்க்குறதை தாண்டி நம்மளுக்கே நல்ல வழியை கடவுள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வழியில் போயிடுவீங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகமும் அதில் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். அதனால தான் என்றைக்குமே சொல்கிறது, நல்ல சிந்தனைகளை விதைங்க, நல்லது எதை விதிக்கிறாயோ அதை அறுவடை செய்வோன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால் விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவிருக்கிற வருடம் சிறப்பான வருடம். இயற்கை சீற்றங்கள், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனை, உலகத்தில் பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி கடந்து தான் வந்தாகணும். நீங்கள் இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இயற்கை பேரிடர் வந்துருச்சு, எனக்கு பொருளாதாரத்தில் அந்த மாதிரி சிக்கல்லாம் வந்துருச்சு, இதை இங்கே காரணம் சொல்லக்கூடாது. கிரகங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். இரவு பகல் வரா மாதிரி நம்ம எப்படி எடுத்துகிட்டு போனோம், நம்மளுக்கு தசாபுத்தி எப்படி இருக்குது, நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேரண்ட் பொசிஷன், நம்மளுக்கு இப்போ நடக்கிற தசாபுத்தி எப்படி இருக்குன்னு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணுற மாதிரி நம்மளுடைய சுய ஜாதகங்களையும் பரிசீலனை செய்து கொள்ளணும். இது வாழ்வியலின் வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இது நடக்கக்கூடிய தசாபுத்தி அது பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ணுதா, இல்லை திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எப்போல்லாம் முடியுதோ நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். பெட்ஷீட்டு, கொடை, கம்பளி, இந்த கம்பளி பெட்ஷீட்லாம் வாங்கி கொடுக்கும்போது ராகு சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட்வார். அதே போல் இந்த சித்தர்களுக்கு, இந்த ஆன்மீக குருமார்களுக்கெல்லாம் நீங்கள் இல்லை உங்களை வழி நடத்தின ஒரு குருமார், எனக்கு இவர் தான் வழிகாட்டினாரு, நான் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆனேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது, அவங்க ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க, இல்லை அவங்கள வருஷத்தில் ஒரு தடவை பார்த்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கும் போது தான் இந்த கேதுவும் சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம். மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டு அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு. அன்று காலையில் பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு சொர்க்க வாழ்க்கை உண்டு, நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு மார்கழி 7ஆம் தேதி டிசம்பர் 23/12/2023 சனிக்கிழமை அன்னைக்கு வருது. அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு. பெருமாளை அன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம். நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியலனாலும் நம்மளுக்கு சேனலில் போட்டுருவாங்க. தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து விதமான தேவைகளை நிறைவேறணும்னு கோவிந்தா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லலாம். கோவிந்தா என்று சொல்லும் பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும், துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் ஆருத்ரா தரிசனம், நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி 11 27/12/2023 டிசம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார விந்தங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசன் நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு. அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி. இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான். அதே போல் மன அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கும்.
மனித முகமில்லா தெய்வமானது நம்மளோட மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி 26 நம்மளுக்கு ஜனவரி 11/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது, அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது, அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது, அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அவரை எளிமையான முறையில் எப்படி வேணாலும் பண்ணலாம். வடமாலை சாத்தலாம், ராகுகேது தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அந்த அளவுக்கு சிறப்பு. நெய் தீபம் ஏற்றலாம். சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான். அன்றைய தினம் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும். ராம 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 என்று நாம மந்திரங்கள் ஒலிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார். அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க. உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். நற்பவி நற்செழி. வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன், வாழ்க நிறைவுடன்.